வணக்கம் நண்பர்களே. இது என்னன்னு தெரியல, 2 முறையாக சனி பயிற்சி பலனை போடும்போது நிறைய தடங்கள் ஏற்படுகிறது. ரெக்கார்டிங் கூட சரியாக மாட்டேங்குது. சனீஸ்வரனுக்கு மேலே என்ன கோவம்னு தெரியல. சரி, இருந்தாலும் பார்க்கலாம். என்னுடைய முயற்சி நான் விடுற மாதிரி கிடையாது. ஓகே, நம்ம ராசி கட்டத்தில் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக சனீஸ்வரன் எந்த இடத்துல இருந்தால் அவர் என்னென்ன பண்ணுவோன்றதை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது, வளர்பறை சந்திரன் இருப்பது மிக சிறப்பு. அவங்களுக்கு நல்ல தாய் அமையும். 1ஆம் இடத்துல சூரியன் அதுக்கப்புறம் தான் தகப்பன் தான் அந்த குழந்தைய எடுத்துப்பார். தகப்பன் தான் மூளை தகப்பன். இவன் தகப்பனாக இருந்தாலும் அவன் பிள்ளைய அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்று அவங்க அப்பா இவனை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா இவன் பிள்ளை இவன் கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த மாதிரி ஆகிடும். குழப்பவாதிகளாக கோபக்காரர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 1ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், செவ்வாய் இருப்பது ஒரு சிறப்பு தான், நல்லாயிருக்கும். அது மேஷராசியாகவும் விருச்சிக ராசியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியம் மிக்கவர்களாகவும் செயல்பாடு மிக்கவர்களாகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாயோட சந்திரன் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் பேர் ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் நல்லது தான். நல்ல குடும்பம், நல்ல அமைப்பு எல்லாம் வரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க பிறந்தாலும் ஓகே, நல்ல குடும்பம் சேவலாம் இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், சனி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தால் சரியான பொண்டாட்டி அமையாது, சரியான குடும்பம் அமையாது, வாயாடி பொண்டாட்டியாக தான் இருக்கும். இவரே வாய் மதம் மிக்கிறவர்களாக ஏடா குடும்பம் பேசக்கூடிய ஆளாக தான் இருப்பார். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா அவருக்கு கணவன் சரி அமைய மாட்டார். கண்ணை ஏடா குடும்பமாக இருப்பான். 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்காது. அடிக்கடி சண்டை சச்சரவுகள், விவாகத்துகள் வரைக்கும் அடி தட்டி குத்து வெட்டு அந்த மாதிரி போயிடும். வார்த்தைகள் ஒன்றுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, ராகம் இருக்கக்கூடாது, கேதும் இருக்கக்கூடாது. கேது இருந்தால் லேட் மேரேஜே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ரொம்ப லேட்டாக எதனா பரிகாரிகரகன்னு எதனா பண்ணி இப்படி கொண்டு வந்தால் அதனால் வாய்ப்புகள் இருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், நல்லா இருக்கும். சகோதரர்களால் நல்ல ஒரு உதவி, நல்ல சகோதரிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. புதனும் இருக்கலாம், குருவும் இருக்கலாம், சுக்கிரனும் இருக்கலாம், தப்பு இல்லை. 3ஆம் இடத்துல சனி இருக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் அவங்களுடைய சகோதரிகளுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்காது, நன்மை செய்ய மாட்டாங்க. சகோதரர்களுக்கு இவரால் நன்மை செய்ய முடியாது. 4ஆம் இடம் செவ்வாய் இருந்தால் ரொம்ப சிறப்பு. வீடு, மனை, வாசல் ரொம்ப நல்லா அமையும். நல்ல தாய் அமையும். அந்த ஒரு தாய்க்கு நல்ல மகனாக இவர் அமைவதற்கான நல்ல மகளாகவோ நல்ல மகனாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப சிறப்பான ஒரு இடம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது புதன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், நல்லாயிருக்கும். குரு இருப்பது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும், சூரியன் கூட இருக்கலாம், தப்பில்லை, அவ்வளோதான். தடையால் 4ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. சனி இருந்தால் வேஸ்ட். வீடு நிலம் புலங்கெல்லாம் ஒரு மண்ணும் இருக்காது, பரதேசியாக போகக்கூடிய வாய்ப்பு தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நினைக்கிறோம் 5ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான இடம் சொல்லுவாங்க, குழந்தை குறிக்கக்கூடிய இடம் சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தால் நல்லது. நல்ல ஆண் குழந்தைகளாக பிறக்க வாய்ப்பு இருக்குவாங்க. புதன் இருந்தால் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு, அதிகமான பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. குரு இருப்பது கூட சிறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு இருந்தால் பாதிக்கம், சரியான குழந்தைகள் பிறக்காதுன்னுவாங்க. சுக்கிரன் இருக்கலாம், 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பு லேட்டாகும். குழந்தை பிறப்பு இருக்கும் வாய்ப்பு குறைவு, ரொம்ப குறைவு. அந்த குழந்தை பிறந்தால் நல்ல குழந்தைங்களாக இருக்காது. 6ஆம் இடத்துல பாபகிரகங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பாபகிரகங்கள் இருந்தால் சூரியன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சனி கூட இருக்கலாம். இருந்தால் எதிரிகளுக்கு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும் நம்மளை பார்த்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நோய் நொடிகள் குறைவாக இருப்பது வாய்ப்பு இருக்குது. அந்த 6ஆம் இடத்துல புதன், சுக்கிரன்,
சந்திரன்லாம் இருக்கக்கூடாது. வளர்பிறை சந்திரன்லாம் இருந்தால் அவங்க வந்து கோழைகளாகவும் பயந்தாங்கோழிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரி கண்டு அஞ்சுவாங்க, எதிரிகளால் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 7ஆம் இடம் வந்து அதுக்கு நேர்மாறு. 7ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து அழகான மனைவி கிடைக்கும், ரொம்ப அன்பான மனைவி கிடைக்கும். செவ்வாய் இருக்கக்கூடாது, செவ்வாய்லாம் அது தோஷம். அதுதான் பரிகாரம் பண்ணுவாங்க. பரிகாரம் பண்ண மாங்கல்ய பலம் உள்ள பெண்ணை பார்க்கணும். இல்லை ஆணுக்கும் பெண்ணு ரெண்டு பேருக்குமே 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது திருமணம் செய்யலாம். 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தாலும் தோஷம்தான். ஏன்னா நான் 2வது திருமணம் அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தால் அப்படி இருந்தாலும் நல்ல அழகான பெண்களோ தகுதியான பெண்களோ தகுதியான ஆண்களோ அமைய வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பு சிறப்பு இல்லை. சூரியன் இருந்தால் ஆணுக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் சரியான வாயாடி பொண்டாட்டியாகும், இவனை அடக்க ஆளக்கூடிய பொண்டாட்டியாகும். அடுத்து பெண்ணுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஆணாதிக்கமிக்க ஒருத்தன் வந்து தனக்கு ஆணாதிக்கமிக்க வந்து ஒரு கணவனாக அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல வந்து பாகரங்கள் இருக்கலாம் சொல்கிறாங்க.